ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 116வது നാമം 572லேருந்து 577 வரைக்கும் 6 நாமங்களாக்கும் இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. சர்வ சிரேஷ்டமாயிருக்கிற சக்தியாயிருக்கிறவளாக்கும் தேவி, ரொம்ப சிரேஷ்டமான லட்சியஸ்தானமாயிருக்கிறவளாக்கும் தேவி, பூர்ண ஞானமே ஆன தேவி, அதே மாதிரி முந்திரி பழத்தோடு, அதானது திராட்சை பழத்தோடு அந்த எசன்ஸை நன்னா ஆஸ்வதிச்சுண்டு ஆத்மானந்தம் அனுபவிக்கிறவளாக்கும் தேவி, பரமானந்தமாயிருக்கிற அத்வைத பாவத்தில் மதிச்சிருக்கிறவளாக்கும் தேவி, வர்ணங்களோடு அதானது அக்ஷரங்களோடு ஆகிருதியாயிட்டு இருக்கிறவளும் தேவிதான். இப்படி எல்லாமாக்கும் வாக்தேவிகள் தேவிய ஸ்துதிக்கிறா. பராசக்தி பரானிஷ்டா பிரஜ்ஞான கனரூபிணி மாத்வீவானாலசா மத்தா மாதிருகா வர்ணரூபிணி. பராசக்தி, பராசக்தி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அங்க ஒரு விசர்க்கம் இருக்கு, அதனால அங்க நீட்டப்படாது. பராசக்தி, பரானிஷ்டா, பிரஜ்ஞானகன ரூபிணி. பராசக்தி பரானிஷ்டா பிரஜ்ஞானகன ரூபிணி. மாத்வீபான அலசா, மாத்வீபான ஆலசா அப்படின்னு இங்க சொன்னா அர்த்தம் சரியாகாது. அதனால மாத்வீபான அலசா, மாத்வீபானாலசா, மத்தா மாதிருகா வர்ணரூபிணி. இத்திரேமாக்கும் இந்த ஸ்லோகத்துக்குள்ள இருக்கிற நாமங்களும் பதங்களும் எல்லாம். 572வது நாமம் 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இது பராசக்தி. 573வது நாமம் அப்படிங்கிறதும் 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். பரானிஷ்டா, பராசக்தி. அதுக்கப்புறம் அங்க ஒரு விசர்க்கம் இருக்கு அப்படிங்கிறதுனால அங்க நீட்டாம வேணும் சொல்லறதுக்கு. பராசக்தி அப்படின்னு அது தனி நாமமாக்கும். சர்வசிரேஷ்டையா இருக்கிற சக்தி அப்படின்னு அர்த்தம். அதோடு கூடி கனெக்டட் ஆயிட்டு பரானிஷ்டா அப்படிங்கிறத சொல்லப்படாது. பராசக்தி அப்படிங்கிறது தனி நாமம், பரானிஷ்டா அப்படிங்கிறதும் தனி நாமம். ஒரு சில இடத்துல தான் 2 நாமங்களை அந்த விசர்க்கம் வரத்தை கூட்டி சேர்த்தி சொல்றத நமக்கு பார்க்கறதுக்கு சாதிக்கும். அந்த இடத்துல அதை கூட்டி கனெக்ட் பண்றதுக்கு ஆயிட்டு ஒரு அப்படிங்கிற சப்தம் அதுல சேர்க்கப்படுறத காணுறதுக்கும் சாதிக்கும். இங்க அதை கூட்டி சேர்த்திட்டு இல்லை, அதனால பராசக்தி அங்க விசர்க்கத்தை விடணும். அதானது அங்க பராசக்தி அப்படின்னு நீட்டப்படாது. 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. பரா அப்படின்னா அல்டிமேட் அப்படின்னு அர்த்தம், டாப் மோஸ்ட். யா தேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்மை 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 நமோ நமः. யஸ்ய யஸ்ய பதார்த்தஸ்ய யா யா சக்தி ததா ஹ்ருதா சா சா விஸ்வேஸ்வரி தேவி சக்த சர்வோ மகேஸ்வரா. இப்படியெல்லாம் தேவிய
துதிக்கப்படுறது. அக்னி, சந்திரன், சூரியன் இதிலெல்லாம் இருக்கிற சைதன்ய ஸ்வரூபமாயிட்டு இருக்கிறவளாக்கும் தேவி. அக்னிக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எல்லாம் சக்தியை கொடுக்கிறவளாக்கும் தேவி. ஜலத்தோடு அந்த ரசம் அப்படிங்கிற சக்தியாக்கும் தேவி. பூமியோடு கந்தம் அப்படிங்கிற சக்தியாக்கும் தேவி. ஆகாசத்தோடு சப்தம் அப்படிங்கிற சக்தியாக்கும் தேவி. தொக்கு அப்படிங்கிற தாதுவில இருக்கிற ஸ்பர்ஷம் அப்படிங்கிற சக்தியாக்கும் தேவி. சிரவணேந்திரியத்துல நமக்கு கேட்கறதுக்கான அந்த எபிலிட்டி அப்படிங்கிறது தேவி கொடுக்கிற சக்தியினாலேயாக்கும். வாக்கிந்திரியத்தோடு பிரவர்த்தனம் தேவியோட சக்தியாலேயாக்கும் நடக்கிறது. மூக்கு வழி நம்ம ஸ்மெல் பண்றோம், அதுக்கு அந்த சக்தியை கொடுக்கறது தேவியாக்கும். இப்படி எல்லா இடத்துலையும் தேவியோட பிரசன்ஸ் ரொம்பி வழிஞ்சு நிற்கிறது. அதனால பராசக்தி அப்படின்னு வாக்தேவிகள் தேவியை கூப்பிடுறா. 573வது நாமம் பரானிஷ்டா. நீட்டி முழக்கின்னு கூப்பிடுறா வாக்தேவிகள் தேவிய பரானிஷ்டா அப்படின்னு. சர்வ கர்மங்களோடும் சிரேஷ்டமான சமாப்திக்கு லட்சியஸ்தானமாயிட்டு இருக்கிறவள். ஏது கர்மம் நன்னா செய்யணும் அப்படின்னாலும் தேவியோட அனுகிரகம் அப்படிங்கிறது மஸ்ட். நிதராம் ஸ்திதி. திருடமான இருப்பிடம். தேவியிலேந்து உண்டானது தேவியில நிலநின்னு தேவியில லயிக்கிறது. நிஷ்டா அப்படின்னா திருடமான ஸ்திதி. பிரம்ம தத்துவத்துல உரைச்சிருக்கிறவள் அப்படின்னு அர்த்தம். நான் பிரம்மமாக்கும் அப்படின்னு உறப்பிச்சுட்டு இருக்கிறவளாக்கும் பிரம்மனிஷ்டை. இங்க பரானிஷ்டை அப்படின்னு சொன்னாலும் பிரம்மனிஷ்டை அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். டாப் மோஸ்ட் பிரம்மத்துல திருடமாயிட்டு உரைச்சிருக்கிறவள் தேவிய பஜிச்சால நம்மளும் அந்த நிஷ்டையில எத்திச்சேருவோம். பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரபிரம்மம், அந்த பரபிரம்மத்தோடு சக்தி ஸ்வரூபிணி, பரபிரம்ம பட்ட மகிழ்ச்சியாக்கும் தேவி. 574வது நாமம் பிரஜான கனரூபிணி. பிரஜான கனரூபிணி. பிரஜானமே சுத்த ஞானமாயிட்டு இருக்கிறவள். ஞானத்தோடு பிரகர்ஷமான பாவம் அதாக்கும் பிரஜானம். சுத்த ஞானம் அப்படின்னு அர்த்தம். அஜானம் கலராத்தது. சர்வஜான ஸ்வரூபம் அதானது பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு அர்த்தம். பரபிரம்மஸ்வரூபத்தோடு சக்தி, பரபிரம்ம சக்தி ஸ்வரூபிணியா இருக்கிறவள் பிரஜான கனரூபிணி. பிரஜானம் பிரம்மா. 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் பிரஜான கனரூபிணி. 575வது நாமம் 6 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இது மாத்வீபான அலசா. நாமங்களை நடுவுல பிரிக்காதக்கு நம்ம கூட்டி சேர்த்தாக்கும் நாமங்களை பார்த்துட்டு இருக்கோம். மாத்வீபானாலசா. முந்திரிச்சாரும் தேனும் சேர்த்துண்டாக்குற மது அப்படிங்கிற திரவத்தை நுகர்ந்து ஆத்ம ஆனந்தம் அனுபவிக்கிறவள் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கலாம். அசுரர்களை சண்டை போட்டு தோக்கடிக்கிற அந்த டைமில் இந்த மாதிரி தேவி முந்திரி அதாவது திராட்சப்பழமும் தேனுமாயிட்டு கலர்ந்த அந்த திராவகத்தை ரொம்ப ஆஸ்வதிச்சு அருந்துவள். மாத்வி அப்படின்னா மது அதாவது தேன், திராட்சப்பழத்திலேந்து எடுக்கிற எசன்ஸ்.
அந்த திராட்சப்பழமும் தேனும் கலர்ந்த அந்த ஜூஸ் அது குடிச்சதாலே தேவிக்கு அலசமாயிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். ஆனா இங்க பரபிரம்ம பட்ட மகிழ்ச்சிய ஆக்கும் நம்ம இங்க வர்ணிச்சுட்டு இருக்கோம். முதல் லைன்ல நம்ம பார்த்தது பராசக்தி பரானிஷ்டா பிரஜான கனரூபிணி அப்படின்னாக்கும். ஆதிபராசக்தியான தேவி பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட அந்த பிரம்மத்தோடு சைதன்யமாயிருக்கிற சக்தி ஸ்வரூபமாயிருக்கிற பரபிரம்ம பட்ட மகிழ்ச்சிய ஆக்குமே இங்க வர்ணிச்சுட்டு இருக்கிறது. அதனால தேவிக்கு சிரேஷ்டமான ஒரு எக்ஸ்பிளனேஷனை வேணும் இந்த நாமத்துக்கு கொடுக்கறதுக்கு. பிரம்மபாவமாக்கும் தேவி அப்படிங்கிறதுனால மது அப்படின்னா மது வித்யா, அதானது பிரம்மஜானம் அப்படின்னு அர்த்தம் எடுத்துட்டு பார்க்கணும். பிரம்ம வித்யால பிரம்மானந்தம் அனுபவிக்கிறவள். ஞானிகளுக்கு அதானது யோகிகளுக்கு அதானது ஸ்தித பிரஜர்களாயிட்டு இருக்கிறவாளுக்கு பிரம்மானந்தம் அனுபவிக்கிறதுக்கு தேவியோட அனுகிரகத்தாலேயாக்கும் சாதிக்கிறது. ஆத்மஞானம் அப்படிங்கிற மதுவை சேவிச்சவள். பிரகிருதி விஷய தாற்பயம் இல்லாதக்கு அலசமாயிட்டு இருக்கிறவள். பரம்பொருளில் லயிச்சவள். இப்படின்னெல்லாம் இதுல அர்த்தம் எடுக்கலாம். பரபிரம்மத்துல லயிச்ச பரபிரம்ம பட்ட மகிழ்ச்சி, பிரம்மத்துல லயிச்ச அந்த மது வித்யா இருக்கிற பிரம்மஞானம், பிரம்ம வித்யால பிரம்மானந்தத்தை அனுபவிக்கிற தேவி. 576வது நாமம் 2 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இது மத்தா. பரபிரம்மத்துல ஆனந்தத்துல லயிச்சதால ஆத்மபோதத்துல லயிச்சு மத்து பிடிச்சிருக்கிறவள். துரிய பாவத்துல இருக்கிறவள். அவதூத அவஸ்தை இப்படின்னு எல்லாம் சொல்லலாம். பரமசிவனோடு பராஹந்தா ரூபிணி ஆனதால மதிச்சிருக்கிறவள். உபாசகர்கள் சமர்ப்பிக்கிற அந்த வேத மந்திரங்களை நன்னா கேட்டு ஆனந்திச்சு மத்து பிடிச்சவள். இப்படின்னு எல்லாம் இதுக்கான வியாக்கியானங்கள் கொடுக்கலாம். 577வது நாமம் 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இது மாதிருகா வர்ண ரூபிணி. ஆ முதலுக்கு ஷா வரைக்கும் இருக்கிற வர்ணங்களோடு மாதிருகா ஸ்வரூபிணி. வாக்தேவிகள் எழுதாம்பிகைய ஸ்துதிக்கிறதாக்குமே பார்க்கிறோம். ஆ முதலுக்கு ஷா வரைக்கும் இருக்கிற தேவிகள் மொத்தம் 50 அக்ஷரங்கள். சப்த பிரம்மமையா இருக்கிற தேவி. அக்ஷரங்களால தேவி பிரகடமாகிறா. ஓரோ அக்ஷரங்களிலேயும் தேவியோடு சக்தி ஸ்வரூபங்கள் இருக்கா. கண்டத்துல ஆ ஆ இ ஈ உ ஊ அம் அ அது வரைக்குமான 16 ஸ்வரங்கள் சேர்ந்த 16 தளங்களோடு கூடின விசுத்தி சக்கரத்துல அமிர்தாதி மகாசக்திகளால சூழ்ந்து நிற்கப்பட்டு தொக் தாதுவுக்கு அதிபதியாயிட்டு டாகினி தேவி ஸ்திதி பண்ணறா. அப்போ அந்த கண்டத்துல இருக்கிற விசுத்தி சக்கரத்துல 16 தேவி சக்திகளாக்கம் உள்ளது. ஹிருதயத்துல க
க க க ங இப்படி இருக்கிற டா வரைக்கும் இருக்கிற 12 அக்ஷரங்கள் வியஞ்சனாட்சரங்கள் சேர்ந்த அநாகத சக்கரத்துல காலராத்திரி முதலுக்கு இருக்கிற 12 தேவிகளாக்கும் அந்த சப்ததாதுக்களில ரக்த தாதுவுக்கு அதிபதியாயிட்டு இருக்கிற ராகினி தேவிய சூழ்ந்து நிற்கிறா. விசுத்தி சக்கரத்துல டாகினி தேவிய 16 தேவதைகள் சூழ்ந்து நிற்கிறா. அதே மாதிரி அநாகத சக்கரத்துல ராகினி தேவிய 12 தேவிகளாக்கும் சூழ்ந்து நிற்கிறா. மணிபூரக சக்கரத்துல நாபியில டா முதலுக்கு இருக்கிற 10 அக்ஷரங்கள் சேர்ந்த 10 தளங்களோடு கூடின சக்கரத்துல டாமரி முதலுக்கு 10 சக்திகளால சூழ்ந்து நிற்கப்பட்டு சப்ததாதுவில மாம்சம் அப்படிங்கிற தாதுவுக்கு அதிபதியாயிட்டு லாகினி அப்படிங்கிற ஈஸ்வரி இருக்கான். லிங்கஸ்தானத்துல பா முதலுக்கு லா வரைக்கும் இருக்கிற 6 அக்ஷரங்கள் கூடி சேர்ந்த தளத்துல சுவாதிஷ்டான சக்கரத்துல பந்தினி தொடங்கின 6 சக்திகளால சூழ்ந்து நிற்கப்பட்ட மேதஸுக்கு அதிபதியாயிருக்கிறவள் காகினி தேவி. குதலிங்க மத்தியத்துல 4 அக்ஷரங்களோடு கூடின வா முதலுக்கு சா வரைக்கும் இருக்கிற 4 அக்ஷரங்கள் சேர்ந்த 4 தளங்களோடு கூடின மூலாதார சக்கரத்துல வரதா தொடங்கின 4 சக்திகளால சூழ்ந்து நிற்கப்பட்டு அஸ்திக்கு அதிபதியாயிருக்கிற சாகினி தேவி ஸ்திதி பண்ணறா. ப்ரூமத்தியத்துல ஹா சா இப்படி இருக்கிற 2 அக்ஷரங்கள் சேர்ந்த 2 தளங்களோடு கூடின ஆத்ஞா சக்கரத்துல ஹம்சவதி க்ஷமாவதி இப்படி இருக்கிற 2 சக்திகளோடு கூடிட்டு மஜ்ஜை அப்படிங்கிற சப்ததாதுவுக்கு அதிபதியாயிருக்கிற ஹாகினி தேவி ஸ்திதி பண்ணறா. இதெல்லாம் நம்ம பார்த்ததாக்கும். இப்படி மொத்தம் 50 தேவிகளாக்கும் அங்க லலிதாம்பிகைய சூழ்ந்து நிற்கிறா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதனாலேயே மாதிருகா வர்ண ரூபிணி அப்படின்னு வாக்தேவிகள் தேவிய துதிக்கிறா.